ராமநாம வங்கியை பற்றிய குறிப்புகளை கொடுக்க நாம சேவையை பிரதானமாக கொண்டு செல்வோம் என்றும், அந்த வரிசையில் கிரந்த சேவை, அன்ன சேவைகளை ஆங்காங்கே சொல்லலாம் என தோன்றுகிறது. காலக்கிரமமாக அந்தந்த வருடமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்ல முனைந்தால் வெறும் புள்ளி விவரம் போல் ஆகிவிடும். அதுவல்ல ராமநாம வங்கியின் நோக்கம். புள்ளி விவரங்கள் கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் நடந்தவைகள் நாம மகிமையை குறிப்பிடுவனதான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இருப்பினும் இப்புள்ளி விவரங்களின் செயல்களுக்கு பின் உள்ள மையக் கருவும் அவைகளை நடத்திய பகவானின் இருப்பையும், ராமநாம வங்கியை ஒவ்வொரு நிலையிலும் எப்படி பகவான் கைப்பிடித்து அழைத்து சென்றான் என்பதைதான் இதில் பங்கேற்று கொண்டிருப்பவர்கள், இனி பங்கேற்கப் போகிறவர்களுக்கும், இந்த வங்கியை தொடர்ந்து நடத்தப் போகிறவர்களுக்கும், இந்த தர்மத்தை தழுவப் போகிற வங்கி சாராதவர்களுக்கும் இக்குறிப்புகள் நன்மை பயக்கும் என்பதே நம்பிக்கை, கோரிக்கை, பிரார்த்தனை. பிரதானமான நாம சேவையை விவரிப்போம். ராமநாம வங்கியின் நாம பயணம் ஒரு நேர்கோட்டு பயணம். கடிவாளம் போட்ட குதிரை போன்றது. வேறு விவகாரங்கள் அண்டும்போது நத்தை எப்படி தன் தலையை கூட்டிற்குள் நுழைத்து விடுவது போல்தான் நம் பயணம். இத்தகைய நிலை இரண்டு வகையாகவும் நிகழலாம். துன்பம் அல்லது இடர்களாகவும் இருக்கும். சிலது பெருமைக்கும் புகழ் வருவதாக இருக்கும். இந்த இரண்டாவது நிலையே மிகவும் அபாயகரமானது. இத்தகைய நேரங்களில் ராமநாம வங்கி டோங்கரே மகாராஜ் கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்க்கும். நாமத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்களுக்கு நினைத்தது எல்லாம் கைகூடும். சித்தி மற்றும் பிரசித்தி என்ற புகழும் சேரும். ஆனால் சித்தி பிரசித்தியில் மயங்குபவர்களிடமிருந்து விரைவில் பகவான் விலகிவிடுவான். நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த நாம கைங்கரியம் நம்மை விட்டு விலகிவிடும். நாமமே நம் ஜீவன். எதற்காகவும் இதை நாம் விடலாகாது. நாமமும் பகவானும் வேறு அல்ல. நாம சேவைக்கு குறிப்பாக நமக்கு லேகனமே பிரதானம். அதற்குரிய நாம பத்திரங்கள் தயாரிப்பதும் அதை விநியோகிப்பதுமே நம் பிரதான பணி. ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் தாங்களாக ஆர்வம் கொண்டு நம்மிடம் வரும் காலம் வரை நாம் இலவசமாகவே நாம விநியோகம் செய்தோம். அதற்குரிய செலவுகளுக்கான நிதி தேடுவது ஒரு முக்கிய பணி. தினம் உஞ்சவிருத்தி எடுத்தும் நாம பத்திரங்களுக்கான ஸ்பான்சர்களை, போஷகர்களை கண்டறிந்து தேவையான நிதி பெற்று வந்தோம். அப்போது தயாரிக்கும் நோட்டுகளில் எழுதுபவர், பிரச்சாரகர், போஷகர் என இடப்பட்ட 3 பாக்ஸ் இருக்கும். அவைகளில் அவர்கள் பெயரை எழுதுவது, தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கான ரப்பர் ஸ்டாம்ப், சில சமயங்களில் பிரிண்டிங் செய்வதும் உண்டு. இது தவிர அவ்வப்போது வெளியாகும் நோட்டுகளில் அதுவரை உதவிய பிரச்சாரகர் மற்றும் போஷகர்களின் பெயரும், எவ்வளவு உதவியுள்ளனர் என்ற விவரமும் அச்சில் வரும். ராமநாம வங்கி நாம பிரச்சாரத்திற்கான பிரதானமான வாக்கியங்களாக 3 எடுத்துக்கொண்டது. அவையாவன: நாமம் சொல்லுங்கள், எழுதுங்கள், எழுதிய பத்திரங்களை எங்களுக்கு பிச்சையாக அளியுங்கள். இது அவ்வப்போது சிறிது மாற்றங்களுடன் உபயோகப்படுத்துவோம். இந்த வார்த்தை போதேந்திராலை உத்தேசித்தது. அவர் ஒருவனை ஒரு முறை நாமம் சொல்ல வைத்துவிட்டால் அவனுடைய பொறுப்பு பகவானுடையதாகிவிடும் என்றார். நாமம் சொல்பவனே சாது. நாமத்திற்கு உபதேசமோ குருவோ கூட அவசியமில்லை. நாமம் வேறு, நாமி வேறு இல்லை போன்ற பல வாசகங்களை சித்தாந்தம் செய்துள்ளார். நாமத்தை வாதம் செய்து நிரூபிப்பதை விட, கட்டாயமாக்கி சொல்வதை விட, கட்டுப்பாடுகளை விதிப்பதை விட, வாக்குறுதியோ பொருளோ கொடுத்து சொல்ல வைப்பதை விட, உயர்ந்த நாமத்தை தரும் மகாத்மாக்களாக கருதி கெஞ்சுவதும் பிக்ஷை பெறுவதும் மேல் என உறுதி பூண்டோம். இது நம் முன்னோர் காட்டிய வழியே ஆகும். பரமேஸ்வரன் பிக்ஷா பாத்திரம் ஏந்துகிறான். சகல சந்நியாசிகளுக்கும், பிரம்மச்சாரிகளுக்கும், உஞ்சவிருத்தி ரூபமாக கிரகஸ்தர்களுக்கும் பிக்ஷா நியமம் உண்டு. அது புழக்கத்தில் இப்போது இல்லை என்பது வேறு விஷயம். சைதன்ய மகாபிரபு இந்த பிக்ஷா நியமத்தை நாமத்திற்காக பயன்படுத்தும் போது அவர்கள் சிஷ்யர்களை நாம பிரச்சாரம் செய்ய அளித்த முறையை நாம் நம்முடைய லேகன கைங்கரியத்திற்காக
நாம நோட்டுகளை விநியோகிப்பதற்காக எடுத்துக்கொண்டோம். நகரம் நகரமாக, கிராமம் கிராமமாக, வீடு வீடாக நாம பிரச்சாரம் என்றும், பகுதி பகுதியாக, பேட்டை பேட்டையாக, குடிசை குடிசையாக என்றும் எடுத்துக்கொண்டு அவைகளை அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பிரகாசப்படுத்தினோம். இவைகளை வெறும் அலங்கார வாசகமாக வைத்துவிடாமல் ஹிருதயபூர்வமாக ஜீவனாக வைத்துக்கொண்டு ஆழ்ந்தும் பரவலாகவும் பிரச்சாரம் செய்ததே ராமநாம வங்கியின் வரலாறு. சேர்ந்துள்ள நாமமே சுமார் 12,000 கோடி பிரமாணம். மூன்றாவது மிக முக்கியமான வரி, நேற்றும் இன்றும் நாளையும் நம் எல்லோருக்கும் தேவைப்படும் வரி. நாளாக நாளாக சூழ்நிலைகள் மோசமடையும் நிலையில் போலிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள உலகம் தர்மா தர்மங்களை தன் போக்கில் வளைத்து கொண்டுள்ள நேரத்தில் பணமே முக்கியம் என்ற கருத்து ஆழ ஊன்றிவிட்ட காலத்தில் பெரிய பெரிய பண்டைய ஸ்தாபனங்களும் மடங்களும் ஆசிரமங்களும் திகைத்து வாயடைத்து தவிக்கும் நிலையில் மிக எளிமையான அடிப்படையான தர்மத்தை சகலருக்கும் பிரச்சாரம் செய்யும் நமக்கு இந்த வரிகள் எப்போதும் தேவைப்படும். இது ஸ்ரீ பிரேமி அண்ணாவினால் வேறு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தியதை நாம் ஸ்வீகரித்தோம். இது பிற்பாடு அவராலேயே பெரிதும் உவக்கப்பட்டது. நம் மூன்றாவது வரி, யார் யாரையோ எதற்காகவோ படைத்த பகவான் நம்மை நாமம் சொல்ல எழுத படைத்துள்ளான். பிரச்சாரம் தொடங்கிய போது பலரின் ஆதரவு இருந்தது. போதேந்திரால் மடத்தின் ஆராதனை மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பக்த மற்றும் பாகவத சமூகம், காஞ்சி சங்கர மடத்து ஆச்சாரியார் மற்றும் தொடர்பில் இருந்தவர்கள், பிரேமி அண்ணா சங்கத்தினர், பக்தர்கள், ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சங்கத்தினர், பக்தர்கள், அப்பா கோபாலகிருஷ்ண பாகவதர் சம்பிரதாய பாகவதர்கள், நெய்வேலி நடுக்காவேரி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் சங்கத்தினர், அம்பத்தூர் கமலாபுரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், பாண்டுரங்க மண்டலி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், போஸ்ட் ஆஃபீஸ் வெங்கடேச பாகவதர், மதுரை எல்லீஸ் நகர் வெங்கட சுப்பிரமணிய பாகவதர், ராமகிருஷ்ண பாகவதர், உடுமலைப்பேட்டை நாகராஜ பாகவதர், கலையாம்புத்தூர் ராதாகிருஷ்ண பாகவதர், பல்லாவரம் மணிமாமா பாகவதர் மூலமாக ஏராளமான பாகவத சமூகம், சிவகணேச மாமா பாகவதர் மூலமாக கணக்கு வழக்கற்ற பாகவத பக்த சமூகம், மதுரை பத்மாலய அன்னபூரணி பாகவதை ஆகிய ஆரம்ப தொடர்புகள் பரந்து விரிந்தன. இந்த ஆரம்ப தொடர்புகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு விரிந்து பாகவதர்களை விட பக்தர்களாலும் மேலும் விருத்தியாகி நடுத்தர வர்க்கத்தினரான பொது ஆஸ்திகர்களாலும் பெருவாரியான மகளிர்களாலும் சிறுவர் சிறுமிகளையும் சென்றடைந்தது. இது அதனுடன் நிற்கவில்லை. அப்போதுதான் கிராம பிரச்சாரம் தொடர உத்தேசிக்கப்பட்டது. முதல் யாத்திரை பாண்டிச்சேரியில் நடந்தது. அதைத் தொடர்ந்து 1997 மும்பைக்கு ஒரு பிரச்சார யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. 1997 இந்த லேகன யஜ்ஞத்தின் வீச்சு பலரை குழப்பியது. அப்போது அதுவரை சேர்ந்த 250 கோடி நாமங்களை பாத யாத்திரையாக எடுத்துச் சென்று கோவிந்தபுரத்தில் என்னால் பக்தர்கள் தங்க கட்டப்பட்ட 10 அறைகளை கொண்ட கட்டிடத்தில் இதற்காகவே மாடி முழுவதும் கட்டப்பட்டு அங்கே நிறுவுவதற்காக தீர்மானிக்கப்பட்டது.